இவ்வளவு கேவலமா எச்சத்தனமா தான் நடந்துக்க முடியும் நம்மளால இல்ல. கரூர் மாவட்டமே ஸ்தம்பிச்சு போயிருக்குது. 39 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் மேல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. 2026ல யார் சிஎம் ஆனா உங்களுக்கு என்னடா? இன்னைக்கு நீ உயிரோட இருந்தீங்கன்னா நாளைக்கு நீ உலகத்தையே பார்க்க முடியும். நானும் இந்த கண்டென்ட் பேசவே கூடாது. நம்மலாம் இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு நம்மளுக்குலாம் அருகதையே கிடையாதுன்னு நானும் தட்டி விட்டு தான் போயிட்டே இருந்தேன். நேத்து நைட்ல இருந்து நானும் பாக்குறேன். இதை எந்தெந்த விதத்துல அரசியல் ஆக்க முடியுமோ ஆக்கிட்டு இருக்காங்க. நான் பேசிக்கா எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் சொல்ல, ஒரு சில மட்டும்தான் இவ்வளவு நியூஸ் நடந்திருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இதையும் ஒரு சிலர்லாம் இதை எப்படி எப்படிலாம் மாத்துறாங்கன்றது கண் கூட தெரியுது எனக்கு. நான் அதை பாக்குறேன். இங்கெல்லாம் என்ன இளவு நடக்குதுன்னே ஒரு சிலருக்குலாம் தெரியாது. அவனுங்க எல்லாம் ஒரு கண்டென்ட் கோசம் ஒரு ரீல்ஸ் கோசம் ஒண்ணு போடுறானுங்க தெரியுமா? அதெல்லாம் பார்த்தா சிறுபட்டு மூஞ்சி மூஞ்சா அடிக்கும் போல இருக்குது. தயவு செஞ்சு சொல்றேன், ஒருத்தரோட கஷ்டத்துல நம்ம என்னைக்குமே எப்பயுமே விளையாடக்கூடாது. இங்க உனக்கு அது ஒரு சின்ன கண்டென்ட். அங்க அத்தனை பேரோட குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. கரூருக்குன்னு சொல்லி நாங்க ஸ்டோரி போட்டப்ப நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க. கரூர்ல இருந்து எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன் இப்ப. அங்கேயும் நம்மளுக்கு ஒரு சில அண்ணங்கள்லாம் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் பேசி அங்க என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சதுனாலதான் நான் இப்ப நான் இந்த ஸ்டோரியே போடுறேன். ஆனா உனக்கு ஒரு இலவும் தெரியாம நீங்க ரீல்ஸ் போட்டுக்கிறீங்க. தயவு செஞ்சு ஒருத்தரோட கஷ்டத்துக்கு உதவ முடியலைனாலும் உபத்திரமா இருக்காதீங்க. கேவலமா இந்த மாதிரி கண்டென்ட் போடாதீங்க. சத்தியமா சொல்றேன், ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குது. பார்த்து தயவு செஞ்சு இதை பார்த்தா திருந்துங்கடா. நல்லா காரி மூஞ்சி இழுத்து போயிடுவேன்.